நாளைக்கான வீடியோ தாங்க வந்திருக்கு. வீடியோ வந்து சூப்பராக இருந்துச்சு அப்படின்னு தாங்க சொல்லணும். நம்ம பாண்டியன் இருக்கார்ல, அவர் வந்து வீராவுக்கு வந்து விஜி தான் எல்லாத்துக்கும் காரணம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த உண்மையை வந்து நம்ம ராஜேஷோட அம்மா மூலியமா வந்து நிரூபிக்கிறாரு அப்படின்னு தாங்க சொல்லணும். அது மட்டும் இல்லாமல் இன்னொரு பக்கம் பார்த்தா நம்ம கார்த்தி வந்து விஜயை வந்து வீட்டை விட்டு வெளியே போ, என்னோட பொண்டாட்டி வந்து பிருந்தா தான், அவள் தான் இந்த ரூமில் இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ரூமை விட்டு வெளியிலேயே விரட்டுறாங்க அப்படின்னு தாங்க சொல்லணும். அதெல்லாம் பார்க்குறோம். சேனலை மட்டும் மறக்காமல் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் மட்டும் பண்ணிடுங்க. ஃபஸ்ட்டு எடுத்தோடனேயுமே வந்து நம்ம வீராவோட ஆட்டோ வந்து பிரேக் டவுன் ஆயிடுது. அந்த இடத்துல வந்து மெக்கானிக் கால் பண்ணியிருக்காங்க. அவங்க வர்றதுக்காக வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அந்த நேரத்தில் பார்த்தா அந்த பக்கம் வந்து ராஜேஷோட அம்மா வந்து வராங்க. அவங்கள பார்த்தோன்னேயுமே வீராவுக்கு வந்து சந்தேகம் வந்துடுது. இது வந்து அந்த ராஜேஷோட அம்மா தானே, இதுதான் வந்து நம்ம வீட்டை கெடுக்கிறதுக்காக பல பிளான் போட்டுச்சு. நம்ம மாறனை வந்து ஜெயிலுக்குள்ளே அனுப்புறதுக்காக கடைசி நேரத்தில் வந்து இது சாட்சி சொல்ல வந்தது தானே, இதுக்கு வந்து உண்மை தெரியாமல் இருக்காது, இதை பிடிச்சி விசாரித்தா எல்லா உண்மையுமே தெரிய வரும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அண்ணனுக்கு வந்து நன்றி சொல்கிறாங்க. அவங்க அண்ணன் தான் வந்து ராஜேஷோட அம்மா வந்து கண்ணில் காட்டினதா வந்து வீரா நினச்சிட்டு நன்றி சொல்லிவிட்டு அவங்கள பிடிச்சி விசாரிக்க போகிறாங்க. அங்கே பார்த்தா ராஜேஷோட அம்மா வந்து நம்ம வீராவை பார்த்தோன்னே அப்படியே நலிவு ஓட பார்க்குறாங்க. இங்கே பாருங்கள், நில்லுங்க, எதுக்கு தேவையில்லாமல் வந்து என்னை பார்த்தோன்னே பயந்து ஓடுறீங்க அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. உங்ககிட்ட எனக்கு என்ன பேச்சிருக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்லிவிட்டு அவங்க வந்து சொல்கிறாங்க, இங்கே பாருங்கள், உங்களை விசாரிக்கத்தான் வந்திருக்கேன், ஒழுங்காக என்கிட்ட வந்து உண்மையை சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு ராஜேஷோட அம்மா கிட்ட வந்து விசாரிக்காங்க. என்கிட்ட என்ன உண்மையை சொல்கிற, எனக்கெல்லாம் ஒன்றுமே தெரியாது அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. நீங்கள் தெரியுமா தெரியாதான்னு சொல்லிட்டு கேட்குற கேள்விக்கு வந்து பதில் சொல்லுங்கள். உங்களை யார் வந்து பின்னாடி இருந்து ஏவுறது, நீங்கள் எங்கள் வீட்டுக்கு எதிராக வந்து நிறைய காரியம் பண்ணியிருக்கீங்க, எனக்கு நல்லாவே தெரியும். ஒழுங்காக உண்மையை சொல்லிடுங்க. உங்களுக்கு பின்னாடி இதெல்லாம் யார் பண்ண சொன்னது, கோர்ட்டுக்கு அன்றைக்கி யார் உங்களை வர சொன்னது, எனக்கு வந்து இப்படி பல கேள்வி இருக்குது, எல்லாத்துக்கும் வந்து விட தெரிஞ்சாகணும், ஒழுங்காக உண்மையை சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க பார்த்தா அந்த இடத்துல விசாரிச்சுக்கிட்டு இருக்கிற மாதிரி காட்டுறாங்க. ராஜேஷோட அம்மா வந்து எனக்கு எதுவுமே தெரியாது, என்னை பிடிச்சி எதுக்கு விசாரிச்சுக்கிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ஒரு பக்கம் திட்டிக்கிட்டு இருக்காங்க. வீரா வந்து விடுற மாதிரி தெரியல, நீங்கள் வந்து என்கிட்ட உண்மையை சொல்லாமல் இந்த இடத்த விட்டு போக முடியாது அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ஒரு பக்கம் விசாரிச்சுக்கிட்டு இருக்காங்க. இன்னொரு பக்கம் பார்த்தா நம்ம விஜய் வந்து கார்த்தியோட ரூமுக்குள்ளே வந்து அவங்களோட பெட்லேயே இருக்கிற மாதிரி காட்டுறாங்க. அங்கே அந்த இடத்துக்கு வந்து கார்த்தி வந்து வராங்க. கார்த்தி வந்துட்டு விஜயை வந்து ஒழுங்காக வெளியில் போயிரு, எதுக்கு என்னோடய ரூமுக்குள்ளே வந்து என்னோடய பெட்லேயே உட்காந்துருக்க, உனக்கு யார் அந்த அதிகாரத்தை கொடுத்தது, ஒழுங்காக இடத்த காலி பண்ணு அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. என்ன மாமா, என்ன வாயெல்லாம் ஓவராக பேசிக்கிட்டு இருக்கீங்க, நான் யாரும் தெரியுமில்ல, உங்களோட பொண்டாட்டி, இந்தா பாருங்கள், என் கழுத்தில் கட்டியிருக்கீங்களே அது நீங்கள் கட்டின தாலி தான், எல்லோரும் முன்னாடியும் தானே தாலி கட்டினீங்க, இப்போ உங்களால் சொல்ல முடியுமா எல்லோரும் முன்னாடியும் நான் வந்து உங்கள் பொண்டாட்டி இல்லைன்னு சொல்லிட்டு, உங்கள் பொண்டாட்டி வந்து உங்கள் ரூமில் தான் இருப்பா, இந்த தாலி வந்து என் கழுத்தில் இருக்கிற வரைக்கும் இந்த வீட்டில் இந்த ரூமில் ஏன் உங்கள் மேலேயே எனக்கு வந்து முழு உரிமை இருக்குது, அதை மறந்துடாதீங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்காங்க. ஏய், உன்னையெல்லாம் யாரடி பொண்டாட்டின்னு சொன்னது அப்படின்னு சொல்லிட்டு கார்த்தி வந்து கேட்குறாங்க. அப்போ நீங்கள் தானே எல்லோரும் முன்னாடியும் சேர்ந்துக்கிட்டு என் கழுத்தில் தாலி கட்டினீங்க அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. என்னது, நான் தாலி கட்டினேனா, தாலி கட்ட வச்சிங்க, நீ நாடகம் ஆடி, அதுவும் கேவலமான ஒரு நாடகம் ஆடி எல்லாத்தையும் நம்ப வச்சு நீ வந்து நல்லது மாதிரி நடித்து என் கையால் வந்து தாலியை கட்டிக்கிட்டு கடைசியில் வந்து என்னவே அதிகாரம் பண்ணிக்கிட்டு இருக்கியா, இந்த ஜென்மத்தில் வந்து நீ என்னோட பொண்டாட்டி கிடையாது, சாமி என்ன சொன்னார் பார்த்தேல, ஒரு தாலி தான் இருக்க போகுது, இன்னொரு தாலி இறங்க போகுதுன்னு சொல்லிட்டு, அந்த இன்னொரு தாலி இறங்க போகிற தாலி உன்னோட தாலி தான், சாமி ஆசீர்வாதம் பண்ணது கூட என்னையும் பிருந்தா தான் ஆசீர்வாதம் பண்ணாங்க, பிருந்தா தான் என்னோட பொண்டாட்டி அப்படிங்கிற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்காங்க. நல்லா போச்சுல இது, அப்படியெல்லாம் இங்கே விட மாட்டேன் நான் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு விஜய் வந்து சொல்லிக்கிட்டு இருக்காங்க. விறுவிறுன்னு போய் கார்த்தி வந்து பிருந்தாவை கூட்டிகிட்டு வந்துடுறாங்க. பிருந்தா என் கூட வா அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. எங்கே கார்த்தி அப்படிங்கிற மாதிரி கேட்டவொடனே நீ வா அப்படின்னு சொல்லிட்டு விறுவிறுன்னு ரூம்குள்ளே கூப்பிட்டு வராங்க. கூப்பிட்டு வந்தோடனையும் நம்ம விஜய்க்கு வந்து பயங்கரமான ஷாக் ஆயிடுது. இப்போ எதுக்கு இவளை இங்கே கூப்பிட்டு வந்தீங்க அப்படின்னு சொல்லிட்டு விஜய் வந்து கேட்குறாங்க. இந்த வீட்டில் எனக்கு பொண்டாட்டின்னு ஒருத்தி இருந்தால் அது வந்து பிருந்தா தான், இது பிருந்தா தான் இருக்க போகிறா, இது வந்து எங்களோட பெட்ரூம், நீங்கள் இருக்கக்கூடாது, வெளியில் போ அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அந்த இடத்துல கார்த்தி வந்து விஜய் விரட்டுறாங்க. உடனே விஜய் வந்து சொல்கிறாங்க, வெளியில் போனால் நான் எங்கே போவேன் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. அதான் ஃபஸ்ட்டே சொன்னல, இந்த ரூமை விட்டு வெளியில் போ, முடிஞ்சால் அந்த வீட்டை விட்டு வெளியில் போயிரு அப்படிங்கிற மாதிரி சொல்லிகிட்டு இருக்காங்க. அப்படியெல்லாம் என்னால் வெளியில் போக முடியாது அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்துல விஜய் வந்து சொல்கிறாங்க. இப்போ நீ வீட்டை விட்டு வெளியே போகிறையா, இல்லைன்னா உன் கழுத்தை பிடிச்சி நான் வெளியில் தள்ளவா அப்படிங்கிற மாதிரி சொன்னோடனே விஜய் வந்து ஒப்பாரி வைக்க ஆரம்பிச்சிடுறாங்க. இந்த விஷயத்தை கேட்டீங்களா, என் புருஷன் வந்து என்னையே ரூமுக்குள்ளே இருக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு வேறு ஒருத்தையை கூட்டு வந்து வச்சுக்கிட்டு இப்படிலாம் பண்ணிக்கிட்டு இருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு வீட்டுக்கு நடுவில் ஒன்றுட்டு ஒப்பாரி வைக்கிற மாதிரி தான் காட்டிக்கிட்டு இருக்காங்க. உடனே எல்லாருமே கூடிடுறாங்க. டே என்னடா பிரச்சனை அப்படிங்கிற மாதிரி சொன்ன உடனே, பாருங்க மாமா, என்னையை வந்து ரூமுக்குள்ளே விடக்கூடாதான், ஆனால் அந்த பிருந்தா தான் வந்து அவரோட பொண்டாட்டியான், ரூமுக்குள்ளே அவளை தான் வச்சுக்கிடுவாராம் அப்படிங்கிற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்காங்க. இங்கே பாருங்கப்பா, அவளை என்னோட ரூமுக்குள்ளெல்லாம் வச்சுக்கிற முடியாது அப்படின்னு சொல்லிட்டு இங்கே பார்த்தா ஒரு பக்கம் சண்டை நடந்துக்கிட்டு இருக்குது. அந்த பக்கம் பார்த்தா நம்ம வீரா வந்து ராஜேஷோட அம்மாவை பிடிச்சி கேள்வி கேட்டுக்கிட்டு இருக்காங்க. ஒழுங்காக உண்மையை சொல்லிடுங்கன்னு சொல்லிட்டு அவங்க ஒரு பக்கம் மிரட்டிக்கிட்டு இருக்கிற மாதிரி தான் காட்டுறாங்க. அதோட பார்த்துக்கிட்டிங்கன்னா அந்த எபிசோட் வந்து முடிச்சிடுறாங்க.